Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு how to enhance the plotted image quality using PowerPoint tool. அதாவது என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஆரிஜினலாக ட்ரா பண்ண பிளாட் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ண இமேஜையை ஹை ரெசல்யூஷன் இட் மீன்ஸ் என்ன என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ இது பண்ணியிருக்கேன். இது ஏன் ஹை ரெசல்யூஷன் நம்ம சொல்கிறோன்னா, பேப்பர் எப்போயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது ஹை ரெசல்யூஷன் பிக்கர் தான் நமக்கு தேவை. அதனோட பேப்பர் ப்ரிப்ரேஷனுக்காண்டி, பேப்பர்னு இல்லை எனி ஒரு சயின்டிஃபிக் ரைட்டிங் இதை நீங்கள் எதிர்த்தாலும் இது மாதிரி ஹை ரெசல்யூஷன் இமேஜை கொடுத்தா ஒரு விஷயபுளாக இருக்கும். இப்போ நம்ம ஆரிஜின் போயிட்டு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எக்ஸ்பர்ட் கிராஃபும் கொடுத்துருப்பீங்க, அதில் வந்து எங்கே நம்ம சேவ் பண்ணணுமோ அந்த பாத்தை நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு அதனோட ஃபைல் நேம் என்னவோ எக்ஸ்ஆர்டிங்கிறது நான் ஜென்ரலாக கொடுக்குறேன். ஏன்னா எக்ஸ்ஆர்டியோட டேட்டா எக்ஸ்ஆர்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த டிஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் சேவ்னு கொடுத்துருங்க. தென் சேவ் இப்போ டவுன்லோட்ஸில் இருக்கும். இப்போ அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு டாப் டவுன் ரைட் லெஃப்ட்டு உள்ள அன்வார்டன் ஸ்பேசஸ் வந்து இந்த கிராப் டூலை வச்சு நீங்கள் கிராக் பண்ணிடுங்க. ஏன்னா அது நீங்கள் தேவையில்லாத ஃபேஸ் நமக்கு ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இமேஜோட இது சைஸை இது பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இதை வந்து வேர்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏன் இது பண்ணுறேன்னா, ஜேபிஜி இமேஜ் ஆரிஜின்லேருந்து எடுத்த இமேஜும் பிபிடிலேருந்து எடுத்த இமேஜும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காண்டிங்க தான் இப்போ ஒரு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இதை இங்கே பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுருங்க. தென் அகெயின் டவுன்லோட் ஃபோல்டர் போயிட்டு அந்த இமேஜ் அகெயின் காப்பி பண்ணி பிபிடி ஓப்பன் பண்ணி பிபிடியில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அகெயின் சேம் ப்ராசஸ், டாப் டவுன் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே அன்வார்டன் ஸ்பேஸை கிராப் டூலை வச்சு கிராக் பண்ணிடுங்க. தென் அதை காப்பி பண்ணி 4 சைடும் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி அந்த ஸ்கேலை இது பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணி அகெயின் நீங்கள் வேர்டில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கம்பேரிஷனுக்காண்டி தான் இங்கே பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே நான் லேபிள் பண்ணியிருப்பேன் நார்மல் இமேஜ் அண்ட் என்ஹான்ஸ்ட் இமேஜ்னு. இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட இது நார்மல் இமேஜுக்கு ஏற்ற மாதிரியே சைஸை அதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். என்ஹான்ஸ்டு மெட்டா ஃபைல் இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த டேட்டா வந்துடும். இப்போ நீங்கள் அதை ட்ராக் பண்ணி 2 இமேஜ் ஈக்குவலாக நம்ம வைக்கணும். அதனால் 2ஐயும் நான் அட்ஜஸ்டபுளாக பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது நம்ம வந்து பிபிடிலேருந்து எடுத்த இமேஜ், இந்த சைடில் இட் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆரிஜினில் எடுத்த இமேஜ். 2ஐயும் கம்பேர் பண்ணுவேன். இப்போ நான் 2ஐயும் நீங்கள் சைஸை ஈக்குவலாக வச்சுட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். இதனோட ஃபாண்ட் சைஸோட பிக்சல்ஸ் எப்படி பிளரியாக இருக்குது, இதில் உள்ள எப்படி கிளியராக இருக்குங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஏன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன்னா, நீங்கள் நார்மலாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கும் எப்படி என்ன டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு. மேபி நீங்கள் இதே இமேஜை நீங்கள் அதனோட கேபி சைஸையும் பார்க்கணுனாலும் டிஃப்ரெண்ட் இருக்கும். கேபி சைஸில் பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் பிளரியாக இருக்கும். ஒரு சில அந்த வேர்ட்ஸும் அந்த நம்பர்ஸும் பாருங்கள், அந்த ரைட்டிங்கும் இதே இந்த இமேஜில் பாருங்கள் கிறிஸ்டல் கிளியராக கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பரில் வந்து இமேஜை பிளரியாக பேஸ்ட் பண்ணுவாங்க. மேபி அதனால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நான் எல்லா சைடும் ரைட்டு லெஃப்ட்டு சொல்லி எல்லா சைடையும் அந்த கர்சரை வரிசை இழுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இந்த பிபிடியில் அகெயின் பிபிடி போயிட்டு பிபிடி வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நான் வந்து கர்சரை வந்து எங்கே பிடிச்சிருக்கேன், கார்னரில் பிடிச்சி தான் ட்ராக் பண்ணி இழுத்தேன். நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு டாப் பாட்டம் பிடிச்சி அந்த இமேஜை சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு எல்லா சைடையும் இழுப்பாங்க. அப்படி இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்திச்சுன்னா இமேஜோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனிச்சுன்னா என்டையராக நமக்கு போட்ட அந்த இமேஜ் ப்ரெசன்டேஷன் நமக்கு ஃபுல்லாக ஒரு 100% ரீச் ஆகாது. இதனால் ஜேர்னல் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட் டு பேக் ஆத்தர்ஸ், அதாவது நமக்கே ரிட்டன் பண்ணி இதை வந்து ஹை ரெசல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பண்ணாதீங்க. ரைட் கார்னர் மட்டும் அப் அண்ட் டவுன் ட்ராக் எடுத்திங்கன்னா இந்த சைடும் இதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.